ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 மற்றும் விண்டோஸ் 11 ஃப்ரீசிங் இஷ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சிஸ்டம் ஹேங் ஆகிட்டே இருக்கும், ஏதாவது ஓப்பன் பண்ணால் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸை எப்படி சால்வ் பண்ணலாம்னு அந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜரில் நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை சர்ச் பண்ணுங்கள். அந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண சிஸ்டமுடைய விசுவல் வந்துவிட்டு ஃப்ளக்கரிங் ஆகும். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்புறம் திஸ் பிசி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே சீரியல் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இங்கே டிஸ்க் அப்படின்னு ஒரு ஆக்சுவலாக காமனாக எல்லாருமே ஜஸ்ட் டிஸ்க்ளீன் அப்படின்னு ஆப்ஷன் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. இங்கே கீழே க்ளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இங்கே எல்லா ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுங்கள். சர்ச் மெனுவில் ரன்ன்ற ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரீ பிச்சுன்னு டைப் பண்ணுங்கள். இங்கே இருக்க எல்லா ஃபைல்ஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுங்கள். இப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.